ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இஸ் மகாநதி ஷூட் ஷெட்யூல் ரெட் கார் அப்படின்னு ஹேஷ்டாக் போட்டு நம்ம விஜயோடைய ரெட் கார் வந்து ஷேர் ஆகியிருக்கு. ஜஸ்ட் நவ் இந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டா நம்ம ஈபி வந்திருக்காங்களா, ரீசெண்ட் டைம்ஸ் அவங்க தான் நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து ஷேர் ஆச்சு. ஈவன் இதே ஷெட்யூல்ல இன்னொரு நாளுமே வந்து நம்ம விஜயோட கார் இருக்க மாதிரி ஏர்லி மார்னிங் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதையுமே வந்துட்டு இவங்க தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் நம்ம கார் வந்து இங்க இந்த வீட்டாட்ட வருது அப்படின்னு சொல்லும் போது மேபி அப்கமிங்ல விஜய் வந்து ஆஃபீஸ் போற மாதிரி இருக்குமோன்னு ஒரு குட்டி கெஸ் இருக்கு. பிகாஸ் இவங்க வந்ததுல இருந்து இன்னும் ஆஃபீஸ் ரிலேட்டடா எதுவுமே கால் பேசுற மாதிரியோ இல்ல அங்க போற மாதிரியோ ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இப்போதைக்கு காவேரி அண்ட் ஃபேமிலியை வந்துட்டு எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுல மட்டும் தான் ஈடுபட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மேபி ஆஃபீஸ்ல ஏதாவது இஷ்யூஸ் வந்து கார் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருக்கு. அதே மாதிரி கார்லாம் வந்து ஒரு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா ஹவுஸ் ஓனருக்குமே தெரிய வரும். இவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய பிசினஸ் மேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காவேரியோடைய ஹஸ்பண்ட்றது கூட தெரிய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோன்னு தோணுது. பிகாஸ் நர்மதாவுடைய ஃபங்க்ஷன்ல இவர் நிறைய அலப்பறைகள்லாம் பண்றாரு, முறை மாமன் மாதிரி சீரியல்லாம் எடுத்துட்டு போறாருன்னு சொல்லும் போது ஹவுஸ் ஓனருக்குமே உண்மைகள்லாம் தெரிய வந்து அவங்களும் இவருக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களோ எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு அப்படின்ற ஒரு குட்டி ப்ரெடிக்ஷனுமே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஷெரின் ஃபாத்திமா அவங்க சைட்ல இருந்து ஒரு அழகான அப்டேட் அப்கமிங் வரப்போகுது. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.